ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் 2ல் டேர்ம் 1 பார்க்க போகிறோம். ஸோ டேர்ம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மெத்தடாலஜி எல்லாமே ஒன்று தான். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன மெத்தடாலஜி இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம் 2ல் நமக்கு 3 பாடம் இருக்குது. ஸோ 3யுமே தனித்தனி வீடியோவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அவர் ஸ்வீட் ஹோம், லிசன் டு யுவர் பாடி செகண்ட் லெசனாகவும், நோ யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்றது தேர்ட் லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் வள்ளியும் சிட்டுவும் வச்சு தான் இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. சிட்டு ஹேஸ் க்ரோன் ஸோ டால் அப்படின்னு ஒரு சென்டென்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. அதையுமே நான் கொஸ்டினாக எடுத்திருக்கேன். ஹூ ஹேஸ் க்ரோன் டால்? ஆன்சர் வந்து சிட்டு. இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி எழுதிக்கிங்க. லுக் அண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபில் இந்த இது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் கரெக்டாக தனித்தனி வேர்டாக கொடுத்துருக்கேன். இதில் நம்ம புக்கிலேருந்தே பார்த்துடலாம். ஸோ கிளாக், கப்போர்டு, பில்லோ, காட், லேம்ப், கிரேடில், கிரேடில்னா தொட்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட், மிக்சி, மிக்சியோட ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டவ், கிரைண்டர், டஸ்ட்பின், சிங்க். ஸோ அடுத்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரஷ், சோப், மிரர், வாஷ் பேசின், பக்கெட், மக், டேப், டவல். ஸோ அடுத்து டோர், டெலிவிஷன், விண்டோ, சோஃபா, சேர். ஸோ இதை வந்து நான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி, அதாவது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கான ஸ்பெல்லிங் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் இதை பார்த்துக்கணும். ஸோ அடுத்து நமக்கு வந்து லெட்டர்ஸ் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆன்டனிம்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னா டவுன். லெஃப்டோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னா ரைட், இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் அப், ரைட் ஹேண்ட் டவுன், அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ரைட் ஹேண்ட் அப், லெஃப்ட் ஹேண்ட் டவுன், அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அதாவது லெஃப்ட் ஹேண்டை தூக்குங்க, ரைட் ஹேண்ட் கீழே இருக்கணும், ரவுண்டாக நடங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டு கீழே இருக்கணும், ரவுண்டாக நடங்க. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், எப்படி ஹேண்டை வச்சிங்களோ இப்போ லெக் முன்னாடி இருக்கணும். ஃப்ரண்ட் பேக், இதையும் ஆன்டனிம்ஸாக எழுதிக்கலாம் நம்ம. ஃப்ரண்ட் பேக். ரைட் லெக் பேக் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ரைட் லெக் ஃப்ரண்ட், லெஃப்ட் லெக் பேக் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். We go up, we go down and shake it all round. We go up, we go down and shake it all around. இந்த ஆன்டனிம்ஸை வச்சு நீங்கள் எழுதுங்க. இந்த ஆன்டனிம்ஸ் இந்த கொஸ்டின்லேருந்து, இந்த போயம்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஆன்டனிம்ஸ் எழுதிங்க. அப் அண்ட் டவுன் நம்பர் 1, லெஃப்ட் அண்ட் ரைட் நம்பர் 3, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் 4 எடுத்துக்கங்க. ஸோ இந்த டூ பிக் டூ ஸ்மால் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ், அதாவது ஐ கான்ட் லிஃப்ட் யூ அப், இது யார் சொல்கிறா அப்படின்னா மாம் சொல்கிறாங்க. யூ ஆர் டூ பிக், ஏன்னா நீ வந்து ரொம்ப பிக்காக இருக்கு அப்படின்னு அந்த பையன்ட்ட சொல்கிறாங்க. அடுத்து யூ கான்ட் வாக் டு ஸ்கூல் அலோன், நீ ஸ்கூலுக்கு தனியாக போக முடியாது. மனோ, அந்த பையன் பேர் மனோ. யார் சொல்கிறா அப்படின்னா டேட் சொல்கிறாங்க. அதாவது யூ கான்ட் லிஃப்ட் அப் யார் சொல்கிறா? இதை மாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை யார் சொல்கிறா அப்படின்னா இதை டேட் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யூ ஆர் டூ ஸ்மால், இதுலேயும் நமக்கு ஆன்டனிம்ஸ் வருது. ஸோ பிக், ஸ்மால். யூ கான் ஸ்லீப் இன் த கிரேடில், மனோ சேஸ் கிராண்ட்பா. தொட்டிலில் தூங்க முடியாது யார் சொல்கிறா? கிராண்ட்பா சொல்கிறாரு. இது வந்து டூ பிக், ஏன்னா நீ வந்து ரொம்ப பெரியவனாக இருக்க. யூ கான் கேரி த பேபி, பையனை நீ தூக்க முடியாது, குழந்தைய நீ தூக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்கன்னா கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஏன்னா யூ ஆர் டூ ஸ்மால். மனோ திங்ஸ் டூ பிக் டூ ஸ்மால். அவன் என்ன நினச்சிட்டானா நான் ரொம்ப பெரிய பையனாகவும் இருக்கேன், ரொம்ப சின்ன பையனாகவும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறான். ஹவு கேன் ஹி பி டூ பிக் அண்ட் டூ ஸ்மால் ஆல் அட் ஒன்ஸ்? எப்படி உடனே ஒரே சமயத்தில் ரொம்ப பெரியவனாகவும் ரொம்ப சின்னவனாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் அவனுக்கு இருக்கு. டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு பிங்க் ஷர்ட், ஷர்ட்டோட கலர் என்ன? பிங்க். டூ ஸ்மால் டு மேக் தோசை, தோசை செய்கிறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். டூ பிக் டு கிளைம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக், தாத்தாவோட முதுகில் ஏறதுக்கு ரொம்ப பெரியவனா இருக்கான். டூ ஸ்மால் டு கேரி த பேபி, சின்ன பையனை தூக்க முடியாது, குழந்தையை தூக்க முடியாத அளவுக்கு சின்ன பையனா இருக்கான். வாட் ஆம் ஐ ரைட்
வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார் மனோ ஒண்டர்ஸ், நான் என்னதான் சைஸ் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப யோசிக்கிறான். மாம் ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ் வை யூ ஆர் ஜஸ்ட் பிக் எனஃப் டு கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூல் போகிற அளவுக்கு வாழ்ந்துட்டுன்னு சொல்கிறது யாரு? மாம். அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு கேரி யூ ஆன் மை ஷோல்டர்ஸ், அப்பா தோளில் ஏறுற அளவுக்கு நீ வந்து சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. ஜஸ்ட் பிக் எனஃப் டு டேக் மீ ஃபார் மை மார்னிங் வாக், என்னோட மார்னிங் வாக் கூட்டு போகிறவுக்கு நீ பெரிய பையன் தான் அப்படின்னு யார் சொல்கிறான்னா தாத்தா சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு டெல் ஸ்டோரிஸ், நான் கதை சொல்கிற அளவுக்கு என் கதையை கேட்குற அளவுக்கு நீ சின்ன பையன் தான் அப்படின்னு யார் சொல்கிறான்னா கிராண்ட்மா சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் த பெர்ஃபெக்ட் சைஸ் ஃபார் அவர் ஹக், நாங்கள் கட்டுப்பிடிச்சி கொஞ்சம் அளவுக்கு நீ ஒரு பெர்ஃபெக்ட் சைஸில் தான் இருக்க அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாடம். இதுலேருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஒய் காண்ட் மாம் லிஃப்ட் மனோ, மனோவை ஏன் அம்மா தூக்க முடியாதுன்னா அவன் எப்படி இருக்கான்? டூ பிக். ஒய் காண்ட் மனோ வாக் டு ஸ்கூல் அலோன், ஏன் ஸ்கூலுக்கு தனியாக போக முடியாதுன்னா அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஏன் மனோ வந்து தொட்டிலில் தூங்க முடியாதுன்னா அவன் பெரிய பையனாக இருக்கான். ஒய் காண்ட் மனோ கேரி த பேபி டு த பார்க்னா அவன் ஸ்மாலாக இருக்கான். ஸோ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நீங்களா பிக் ஸ்மால் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதினாலே போதும். இதை மெமரி கூட பண்ண தேவையில்லை. ஒய் டஸ் மனோ திங்க், வாட் டஸ் மனோ திங்க், மனோ என்ன நினைக்கிறான்? அவன் டூ பிக் டூ ஸ்மால்ன்ற கன்ஃபியூஷன் அவனுக்கு இருக்கு. மனோ திங்ஸ் டூ பிக் டூ ஸ்மால். வாட் இஸ் மனோ டூ, ஒய் இஸ் மனோ டூ பிக், ஏன் மனோ ரொம்ப பிக்காக இருக்கான் அப்படின்னா டு வியர் ஹிஸ் ஓல்டு பிங்க் ஷர்ட், அவனோட பிங்க் ஷர்ட்டை போகிற அளவுக்கு அவன் பெரிய ஆளாக இருக்கான். ஒய் இஸ் மனோ டூ ஸ்மால், ஏன் சின்ன பையனாக இருக்கான்? அவனால் என்ன பண்ண முடியல? தோசை சுட முடியல. ஒய் கான் மனோ கிளைம் ஆன் கிராண்ட் பாஸ் பேக், அவன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான். ஒய் கான் மனோ கேரி த பேபி, அவன் சின்ன பையனாக இருக்கான், டூ ஸ்மால். வாட் டஸ் மனோ வண்டர், ஏன் மனோ என்ன ரொம்ப ஆச்சரியப்படுறான்னா வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார், நான் என்னோட சைஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். வாட் இஸ் மனோ பிக் எனஃப் டு டூ கோ டு ஸ்கூல், வாட் இஸ் மனோ ஸ்மால் எனஃப் டு டூ டு கேரி ஆன் dad's shoulders. What is Mano big enough to do grandpa? To pick him for morning walks. What is Mano small enough for grandma to tell stories? What do all the family members say perfect size அப்படின்னு சொல்றாங்க. What do they give Mano? A wonderful hug. Is Mano big enough to walk to school? Yes, அவன் ஸ்கூல் போகிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான் தான் கதையில் சொல்கிறாங்க. ஒய் கேன் மனோ மேக் தோசை, ஏன் அவனால் தோசை சுட முடியல? அவன் சின்ன பையனாக இருக்கான், அதனால் தோசை சுட முடியல. ஸோ சுச்சுவேஷனில் எது நெகட்டிவ் வருது எது பாசிட்டிவ் வருதுன்னு பார்த்து நீங்களாக கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த வார்த்தைகளை ஆன்சர் பண்ணிடலாம். இது பெருசாக மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ கொஷின் இருக்கு, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஹூ சேஸ் தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ், ஐ கான் லிஃப்ட் யூ அப் மனோ, இது யார் சொல்கிறா அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க. யூ கான்ட் வாக் டு ஸ்கூல் அலோன், இது யார் சொல்கிறா? அப்பா சொல்கிறார். யூ கான்ட் ஸ்லீப் இன் த கிரேடில், நீ வந்து தொட்டிலில் தூங்க முடியாதுன்னு யார் சொல்கிறா? கிராண்ட்பா சொல்கிறாங்க. யூ கான் கேரி த பேபி டு த பார்க், பார்க்குக்கு நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு போக முடியாதுன்னு யாரும் சொல்கிறா? கிராண்ட்மா சொல்கிறாங்க. இந்த கீவேர்டு வச்சுக்கலாம், கிரேடில் கிராண்ட்பா, பார்க் கிராண்ட்மா, அந்த மாதிரி கீவேர்டு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹூ சேஸ் டூ பிக் டூ ஸ்மால் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா மனோவே தன்னை சொல்லிக்கிறான். ஹூ ஒண்டர்ஸ், யார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சைஸை பற்றி யோசிச்சா அப்படின்னா மனோ தான். யூ ஆர் ஜஸ்ட் பிக் எனஃப் டு கோ டு ஸ்கூல், இது யார் சொல்கிறா? அம்மா சொல்கிறாங்க. You are just small enough to me to carry on my shoulders, இது யார் ஷோல்டரில் யார் தூக்க முடியும்னு சொல்கிறா? அப்பா சொல்கிறாரு. Dad says. Who says you are just big enough to take me to my morning walk, மார்னிங் வாக் யார் சொல்கிறா? கிராண்ட்பா சொல்கிறார். ஸ்டோரிஸ் யார் சொல்கிறா? கிராண்ட்மா சொல்கிறாங்க. அடுத்து ஆல்வேஸ் த பெர்ஃபெக்ட் சைஸ் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னொரு கொஷின் வேணா எழுது சேர்த்துக்கங்க. வாட் இஸ் த color of the shirt? ஆன்சர் வந்து பிங்க். ஸோ அடுத்த லெசன் பார்த்துடலாம். இதை நான் எக்ஸசைஸாகவே கொஷினில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்மால் டு மேக் தோசா அப்படின்னா ட்ரூ தான், ஏன்னா அவனால் என்ன பண்ண முடியல? தோசை செய்ய முடியல. நீங்கள் ஸ்டோரியை திரும்ப ரீட் பண்ணால் கூட இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். டூ ஸ்மால் டு வியர் ஹிஸ் ஓல்டு ஷர்ட், அவன் பிக். Too big to wear his old shirt. Too big to carry the baby, அவன் ஸ்மால் தான், அவனால் பேபி என்ன பண்ண முடியல? கேரி பண்ண முடியல. இந்த வார்த்தை யார் சொன்னா? வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார், இது மனோ தான் சொல்கிறான். நான் என்ன சைஸ் தான்டா வருவேன் அப்படின்னு. ஸோ இது மனோ தான்.
ஐ கான்ட் லிஃப்ட் யூ அப், ஐ கான்ட் லிஃப்ட் யூ அப் யார் சொல்கிறா அப்படின்னா மாம். யூ கான்ட் ஸ்லீப் இன் த கிரேடல், இது யார் சொல்கிறான்னா கிராண்ட்பா சொல்கிறாரு. உன்னால் தொட்டில்ல தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அடுத்து, இஸ் மனோ பிக் எனஃப் டு வாக் டு ஸ்கூல் அலோன்? எஸ், அவன் தனியாக போகிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். ஒய் கான் மனோ மேக் தோசா? டூ ஸ்மால் டு மேக் தோசா. ஒய் கான் மனோ கிளைம் ஆன் கிராண்ட் பாஸ் பேக்? டூ பிக் டு கேரி சொல்லலாம். ஆர் இ பிக் ஆர் ஸ்மால்? இது ஜென்ரல் கொஷின்ஸ். அப்படின்னா சிங்குலர் ப்ளூரலை பற்றி தான் இங்கே நமக்கு லெசன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூரல் சிங்குலருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் ப்ளூரலுக்கு எஸ் சேர்ப்போம் நம்ம நவுன்ஸ் கூட. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 bananas, 2 caps, 3 toys அப்படின்னு சொல்லிட்டு. why do you add s with your words அப்படின்னா because it is in plural form அப்படின்னு சொல்லலாம். I have more than one of each, இதுதான் ஆன்சர். So 1 banana, 4 bananas, 1 cap, 2 caps, 1 tie, 3 toys. சிங்குலர் ப்ளூரலா வச்சுக்கோங்க. 2 vans, 4 ships, 1 cat, 3 cats, 1 van. இங்க வந்து நம்ம ப்ளூரலா இதை எழுதணும். add s to make into many. ballனா balls, எஸ் சேர்ந்தா போதும். ஆப்பிள் ஆப்பிள்ஸ், கேப் கேப்ஸ், டாக் டாக்ஸ், எக் எக்ஸ், ஃப்ராக் ஃப்ராக்ஸ், பிக் பிக்ஸ், ஹட் ஹட்ஸ். ஸோ எஸ் சேர்த்தா இது என்ன ஆயிரும் உங்களுக்கு ப்ளூரலாக மாறிடும். இங்கே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் காட், சிஓடி காட், எஸ் ஹெச்ஐஆர்டி ஷர்ட், பிஏபிஒய் பேபி. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். இங்க பாருங்க, இந்த எக்ஸசைஸ்ல வந்து நான் ஆப்போசிட்ஸ் எடுத்திருக்கேன். பிக், ஸ்மால், டால், ஷார்ட், திக், தின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நான் இங்கே எக்ஸசைஸில் கொடுத்துருக்கேன். பிக், ஸ்மால், டால், ஷார்ட், திக் இல்லை ஃபேட், ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். தின். ஏன் இந்த ஃபேட் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு இந்த ஃபேட்ன்ற வேர்டு இருக்குது, அதனால் நான் கொடுத்துருக்கேன். எலிஃபண்ட் இஸ் பிக், த ரேட் இஸ் ஸ்மால், த மேன் இஸ் டால், த கேர்ள் இஸ் ஷார்ட், the book is thick, the kite is thin. ஸோ இந்த ஆண்டனிம்ஸ் வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சவுண்ட்ஸ், ஃபோனட்டிக் சிம்பல்ஸில் டபுள் லெட்டர்ஸ் அந்த சவுண்ட்ஸ் எப்படி வரும்னு கொடுத்துருக்காங்க. இது பிர் பிர்ன்னு சொல்லணும், இது ட்ர், இது கிள், இது ஃபில் ஃபில் அப்படின்னு சொல்லணும். வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். பிரிக் பிர் அந்த சவுண்டு தான் இங்கே. ப்ரூம் பிர், இது ட்ரிங்க் ட்ரம், அந்த சவுண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிளாக் கிள் கிள் சவுண்ட், இது கிளவுட், ஃப்ளார் ஃபில் ஃபில் சவுண்டு, ஃப்ளூட் எஃப்எல். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த பிஆர் சவுண்டை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து எஃப்எல் சவுண்டை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபிஃப்ட் சவுண்டு, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்ட் சவுண்டு. ஸோ இங்கே வந்து இஸ்ட் சவுண்டு, இங்கே வந்து இண்டு சவுண்டு, இங்கே வந்து இங்க் சவுண்டு. ஸோ பார்த்துடலாம். ஸோ கிஃப்ட், சாஃப்ட், லிஸ்ட், ஃபிஸ்ட், பாண்ட், பெண்ட், டேங்க், திங்க், அந்த இங்க் சவுண்டு வருது. ஸோ இங்கே வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வரக்கூடிய வேர்டு உங்களுக்கு இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த பிஆர் சவுண்ட் கூடிய வர வேர்டு செலக்ட் பண்ணுங்க, எஃப்டி வரக்கூடிய வேர்டு செலக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் இங்க கொடுக்கலாம். இங்கேயும் அதே ஒரு எக்ஸசைஸ் தான். ஃபிளிப் ஆன் த கிளாத், பிரிங் த ட்ரம், டஸ்ட் த நெஸ்ட், தேங்க் த மாங்க், லிஃப்ட் த கிஃப்ட், லெண்ட் த ஹேண்ட். ஸோ இதுதான் அந்த சவுண்டு. அதாவது இந்த கே சவுண்டும் இந்த எல் சவுண்டும் சேர்ந்ததான் கில், இந்த சவுண்டு உங்களுக்கு வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கான ஃபோனட்டிக் சிம்பிள் என்ன அப்படின்னா கே
எல் தான். இதை கொடுத்து தான் உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனில் கேட்பாங்க. இந்த சவுண்ட் வரக்கூடிய வேர்ட்ஸை செலக்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் இதைத்தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஒன், கிளாக். ஸோ இந்த சவுண்டு தான் சிஎல். இங்கே பாண்ட், இந்து சவுண்டு பாண்ட். இங்கே ஃப்ளாக், இஃபல் சவுண்டு, ஸோ ஃப்ளாக். நெஸ்ட், இஸ்ட் சவுண்டு நெஸ்ட். இங்கே வந்து ப்ரஷ், ப்ரஷ். இங்கே வந்து கிஃப்ட், எஃப்டி. ஸோ ட்ராப், டிஆர். பிங்க், என்கே. ஸோ இது வந்து உங்களுக்கு சூஸ் இதே மாதிரி கூட கொடுக்கலாம், மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கூட கொடுக்கலாம். சர்க்கிள் த ஆட் ஒன், என்ன ஆட் ஒன் வரும் உங்களுக்கு, காட்டு தான் ஆட் ஒன் வரும். ஏன்னா இதெல்லாம் கிச்சன் திங்ஸு, இது மட்டும் பெட்ரூமில் இருக்கக்கூடியது. ஸோ லெட்டர்ஸ் ரீடில் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, த ஃபேட் டாக்ன்ற ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்துடலாம். ஹீ இஸ் அ தின் கிங். கிங் எப்படிப்பட்டவர், தின்னாக இருக்கார், ரொம்ப ஒல்லியாக இருக்காரு. த தின் கிங் ஹேஸ் அ ஃபேட் டாக். அந்த டாக் எப்படி இருக்கு, ஃபேட், குண்டா இருக்கு. The thin king and the fat dog go for a walk. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க, வாக்கிங் போறாங்க. The fat dog sees a cat. Fat dog எதை பார்க்குது, ஒரு கேட்டை பார்க்குது. The fat dog runs to catch the cat. அந்த கேட்டை பிடிக்க ஓடுது. The king runs to catch the fat dog. ஆனா நாயை பிடிக்க ராஜா ஓடுறாரு. They run and run and run. Now the cat is thin. ஓடி ஓடி நாய் எப்படி ஆயிடுச்சு, தின் ஆயிடுச்சு. இங்க வந்து நீங்க அந்த ஆண்டனிம்ஸ் வேர்டை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தின், ஃபேட். இது ரெண்டு வார்த்தை தான் ஆண்டனிம்ஸில். ஸோ த கிங் இஸ், கிங் எப்படி இருந்தார், தின்னாக இருந்தார், ஒல்லியாக இருந்தார். த டாக் இஸ் ஃபேட். டாக் எப்படி இருந்துச்சு, ஃபேட்டாக இருந்துச்சு. வேர் டூ த தின் கிங் அண்ட் த ஃபேட் டாக் கோ. எங்கே போனாங்க, தே கோ ஃபார் அ வாக். த ஃபேட் டாக் சீஸ், என்ன பார்த்துச்சு, எ கேட். The fat dog runs to catch the cat. இது வந்து சில உங்களுக்கு fill in the blanks மாதிரி கொடுத்துங்க. இது அடுத்த கொஸ்டினாக எடுத்துக்கங்க. அடுத்து why does the king runs? ஏன் கிங் ஓடினாரு, he runs to catch the fat dog. ராஜா ஓடினது நாயை பிடிக்க, நாய் ஓடினது பூனையை பிடிக்க. Now the fat dog is, fat dog எப்படி மாறிடுச்சு, தின்னா மாறிடுச்சு. இதை பார்த்துடலாம். சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. கிங், இவர் வந்து கிங் தான். இது வந்து டாக், இது வந்து கேட். The king is fat. இல்ல, கிங் வந்து ஒல்லியா இருந்தாரு, அப்ப நோ தான் வரும். The king has a fat dog. ஆமா, நாய் குண்டா தான் இருந்துச்சு. The dog sees a rat. இல்ல, அது கேட் பார்த்துச்சு. The dog runs to catch the cow. இல்ல, அது கேட்டை பிடிக்க தான் போச்சு. The king runs with the dog. எஸ், ராஜாவும் நாய் கூட ஓடுனாரு. ஸோ ஐ கேன் டூல எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. தி ஷர்ட் இஸ் ஸ்மால். அப்போ ஸ்மால் ஷர்ட் எது, இதுதான். The cot is big. Big cot எது, இதுதான். The tree is tall. Tall இதுதான். அப்போ நீங்கள் ஆண்டனிம்ஸ் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸ்மாலுக்கான ஆண்டனிம்ஸ் என்னது, பிக். டால்கான ஆண்டனிம்ஸ் என்னது, ஷார்ட். தின், அதுக்கான ஆண்டனிம்ஸ் ஃபேட். The cow is thin. இதான் வரும். The rat is fat. தின்னுக்கானது ஃபேட். சவுண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிர், கில், இஸ்ட், இன்ட் அப்படின்ட்டு சவுண்டு. ஸோ அதுக்கான விஷயம் தான் இது வந்து கிளாப். ஸோ நம்ம கிளாப், ப்ரஷ், ப்ரஷ், பிங்க், நெஸ்ட். டீ வந்து ஒட்டக்கூடாது. செய்யுங்க. add yes to make many. One pot, three pots. So எப்படி எழுதலாம், POTS, pots. One cap, four caps. CAPS, caps. One bag, two bags. நான் எஸ் மட்டும் தான் ஆட் பண்றேன். So one pen, five pens. Sorry, pens. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இது வந்து சேர் தான். ஸோ சேரை சர்க்கிள் பண்ணலாம். இது வந்து டேப், இது வந்து லேம்ப். ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆண்டனிம்ஸ் எடுக்கலாம். லாங்கோட ஆண்டனிம்ஸ் என்னது, ஷார்ட் எடுங்க. ரைனோ வந்து வாக்கிங் போச்சு. அது ஒரு ஓல்டு மேனை பார்த்துச்சு. ஓல்டு மேன் எங்கே இருந்தார், ட்ரீக்கு கீழே இருந்தார். அந்த மேன் கிட்ட என்ன கேட்டுச்சு, ரைனோ சம் வாட்டர் கேட்டுச்சு. ரைனோ ரொம்ப ஹாப்பியாக
ஆயிருச்சு. ஸோ இதைத்தான் நீங்கள் fill in the blanks எழுதிங்க. Rhino dash for a long time, walked. She saw dash an old man resting dash under the tree. She asked the man to give some dash water. Rhino was dash happy. Old, new கொடுக்கலாம். ஆன்டனிம்ஸ் தான், ஓல்டு நியூ ஆன்டனிம்ஸ். இப்போ இதோட நமக்கு லெசன் 1 முடியுது. அதாவது ஸ்டாண்டர்ட் 2ல் டேர்ம் 1ல் லெசன் 1 நாம் முடிச்சிட்டோம். லெசன் 2ல் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ.